சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு கருத்து தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 வயதிலிருந்து 50 வயதிற்குட்பட்ட பெண்களை அனுமதிப்பதில்லை என்கிற ஐதீகத்தை சபரிமலை தேவஸ்தானம் கடைபிடித்து வருகிறது. இந்த நடைமுறைக்கு மகளிர் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற போது சபரிமலை சன்னிதானத்திற்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்பதே கேரள அரசின் நிலைப்பாடு என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்ற போது கேரள அரசு மேற்கொண்ட நிலைப்பாடு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு கேரளாவில் இடதுசாரி கூட்டணி அரசு நடைபெற்ற போது சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்கிற கருத்து உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய இடதுசாரி அரசு அந்த நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்கும் விவகாரத்தில் கேரள அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்து மதத்தை பொறுத்த மட்டில் நேரடியாக சில காரணங்கள் சொல்லப்படாது, மறைமுகமாக சில காரணங்கள் சொல்லப்படும். அதற்காக அவர்கள் அதை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு எங்கெங்கெல்லாம் உரிமை வழங்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து எல்லா மதத்திலும் அனைவரும் இந்த கருத்தை ஒருமித்த கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஒரு கோவிலும் அதனுடைய சம்பிரதாயங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இது மத சம்பந்தமானது. அதாவது நீங்கள் ஹெச்ஆர்என்சியில் கூட மத விஷயத்தில் தலையிட முடியாது, முண்டேன் அஃபேர்ஸில் தான் அவங்க தலையிடலாம். அதாவது பண விஷயம், மற்றது நிர்வாகம், மத விஷயத்தில் பண்ண முடியாது. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறத கலைஞரை போற்றி, தமிழ் குடிமகனை போற்றின்னு கபாலீஸ்வரனுக்கு இவங்கெல்லாம் போற்றி எழுதிய தீய சக்திகள். அது மாதிரியாக தான் என்னை பொறுத்தவரை நீதிமன்றம் இந்த பெட்டிஷனையே என்டர்டெயின் பண்ணியிருக்கக்கூடாது. ஆண்டவனுக்கு முன் அனைவரும் சமம் என்று சொல்கின்றவர்கள் அதில் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பேதம் பார்க்கக்கூடாது. அந்த பேதத்திலே தான் இதுவரை பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். தற்போது கேரள அரசு அதை அனுமதிக்கலாம் என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பெண்களை சபரிமலை கோயிலுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பண்டு தொட்டு பன்னெடுங்காலமா இந்த நடைமுறை அந்த கோவிலிலே இருக்கிறது. தேவசம் போர்டும் மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது. பாரம்பரியமான நடைமுறைகளிலே மாற்றம் செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. இதெல்லாம் நீதிமன்ற வரம்புக்குள்ள வராது. இதெல்லாம் சமய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விவகாரம். இதுல நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சில கிறிஸ்துவ பின்னணி கொண்ட சில தொண்டு நிறுவனங்களும் அதன் மூலமாக இயங்கக்கூடிய பெண்ணிய இயக்கங்களும் இடதுசாரி அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் இத்தகைய ஒரு கோஷத்தை ஏதோ பெண் விடுதலை என்கிறது போல முன்வைத்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.